தமிழ்நாடு முழுவதும் கல்வி நிறுவனங்கள் அரசு அலுவலகங்களில் களை கட்டிய பொங்கல் விழா. புது பானைகளில் பொங்கல் வைத்தும் மரபு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தியும் உற்சாகம். பொங்கல் பரிசு தொகுப்பு நாளையும் வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. கண் கருவிழி மூலம் பொங்கல் பரிசை வழங்கலாம் என்றும் உத்தரவு. பொங்கட்டும் மகிழ்ச்சி, வெல்லட்டும் தமிழ்நாடு என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொங்கல் வாழ்த்து. தமிழ்நாட்டு மக்கள் கூடுதல் மகிழ்ச்சியுடன் இருப்பதை காண முடிவதாகவும் பெருமிதம். தங்கம் விலை சவரனுக்கு 400 ரூபாய் அதிகரித்து புதிய உச்சம். சென்னையில் சவரன் 1,05,360 ரூபாய்க்கு விற்பனை. தங்கத்தை தொடர்ந்து வெள்ளியின் விலையும் நாளுக்கு நாள் புதிய உச்சத்தை எட்டுகிறது. கிராமுக்கு 5 ரூபாய் உயர்ந்து 292 ரூபாய்க்கு விற்பனை. வரும் 23ஆம் தேதி தமிழ்நாடு வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. என்டிஏ கூட்டணி இறுதி வடிவம் பெறும் என எதிர்பார்ப்பு. கூடலூர் தனியார் பள்ளி விழாவில் பழங்குடியினரோடு நடனமாடி ராகுல் காந்தி உற்சாகம். ஆட்சியாளர்களால் ஜனநாயக கட்டமைப்பு தாக்குதலுக்கு உள்ளாகி இருப்பதாக மோடி அரசு குறித்து விமர்சனம். அதிமுக கூட்டணியில் சேரும்படி டிடிவி தினகரனுக்கு பாஜக நிர்பந்தம். எந்த அழுத்தமும் இல்லை, உரிய நேரத்தில் முடிவு என டிடிவி அறிவிப்பு. கரூர் நெரிசல் வழக்கில் விஜய்க்கு சிபிஐ மீண்டும் சம்மன். வரும் 19ஆம் தேதி டெல்லியில் ஆஜராக உத்தரவு. துரைமுருகனுக்கு 2025ஆம் ஆண்டுக்கான தமிழ்நாடு அரசின் அண்ணா விருது அறிவிப்பு. அருள்மொழிக்கு பெரியார் விருது, சத்தியவேல் முருகனாருக்கு திருவள்ளுவர் விருது. கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 10 பேர் கைது. நெடுந்தீவு முகாமுக்கு அழைத்துச் சென்று இலங்கை கடற்படை விசாரணை. பொங்கல் பண்டிகையையொட்டி நெல்லை மேலப்பாளையம் கால்நடை சந்தையில் 10 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனை. தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளியில் 4 கோடிக்கு ஆடுகள் விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மதுரை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் பூக்கள் விலை உயர்வு. 1 கிலோ மல்லிகைப்பூ தோவாளையில் 7000 ரூபாய், மாட்டுத்தாவணியில் 6000 ரூபாய்க்கு விற்பனை. ஈரோடு, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் களை கட்டிய பொங்கல் விழா. மேளதாளம், தாரை தப்பட்டை முழங்க நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமானோர் பங்கேற்பு. சென்னையில் தரவு மையம் அமைக்கும் வகையில் சர்வம் AI நிறுவனத்துடன் தமிழ்நாடு அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம். 10,000 கோடி ரூபாய் முதலீட்டில் 1000 பேருக்கு வேலைவாய்ப்பு. சபரிமலையில் நாளை மகர ஜோதி தரிசனம். சன்னிதானம் முழுவதும் சரணகோஷம். 2000 போலீசார் பாதுகாப்பு பணி. தலைநகர் டெல்லி, ஹரியானா உள்ளிட்ட வட மாநிலங்களில் வரலாறு காணாத மூடுபனி. சிம்லாவை விட டெல்லியில் குறைவான வெப்பநிலை பதிவானதால் கடும் குளிர். ஸ்விக்கி, ஜொமாட்டோ உள்ளிட்ட நிறுவனங்களின் 10 நிமிட டெலிவரி கூடாது என ஒன்றிய அரசு அறிவுறுத்தல். டெலிவரி ஊழியர்கள் விபத்துகளில் சிக்காமல் இருக்க நடவடிக்கை.
தமிழ்நாட்டில் பல்வேறு பள்ளி மற்றும் கல்லூரிகளில் மாணவ மாணவிகள் உற்சாகத்துடன் சமத்துவ பொங்கல் வைத்து கொண்டாடினர். பல இடங்களில் பறையாட்டம், கரகாட்டம், ஒயிலாட்டம் என கலை நிகழ்ச்சிகளும் களை கட்டியது. தூத்துக்குடி தனியார் பள்ளி ஒன்றில் பொங்கல் வைத்து கொண்டாடிய மாணவ மாணவிகள் சேர சோழ பாண்டியர் வேடமணிந்து உற்சாகமாக காணப்பட்டனர். பொங்கல் விழாவில் பறையாட்டம், கரகாட்டம், ஒயிலாட்டம் என கலை நிகழ்ச்சிகள் களை கட்டின. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி போகலூரில் ஆட்டம் பாட்டத்துடன் சமத்துவ பொங்கல் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அப்போது பெண் மருத்துவர்கள், செவிலியர்கள் கயிறு இழுத்தும் கும்மி நடனமாடியும், ஆண் மருத்துவர்கள், செவிலியர்கள் உரியடித்தும் அசத்தினர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் 750க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் ஒரே இடத்தில் ஒன்று கூடி சமத்துவ பொங்கல் விழா வைத்து கொண்டாடினர். பால் பொங்கி வரும்போது குலவையிட்டு அவர்கள் அசத்தினர். கும்பகோணத்தில் உள்ள தனியார் மகளிர் கலைக் கல்லூரியில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் மாணவிகள் கிராமிய பாடல்களுக்கு நடனமாடி அசத்தினர். ஒயிலாட்டம், கும்மியாட்டம், கோலாட்டம் என அவர்கள் உற்சாகமாக ஆடி மகிழ்ந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் தனியார் நர்சிங் கல்லூரியில் தாரை தப்பட்டை முழங்க பொங்கல் விழா நடைபெற்றது. அப்போது ஊர்வலமாக வந்த மாணவ மாணவிகள் மியூசிக்கல் சேர், உரியடி, கயிறு இழுக்கும் போட்டி என பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்று அசத்தினர். தமிழ்நாடு அரசு சார்பில் திருவள்ளுவர், பெரியார் விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் துரைமுருகனுக்கு பேரறிஞர் அண்ணா விருதை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்க உள்ளார். தமிழுக்கும் தமிழ்மொழி பண்பாட்டு வளர்ச்சிக்கும் தொண்டாற்றி வரும் தமிழ்த்தாயின் தொண்டர்களுக்கு தமிழ்நாடு அரசு பல்வேறு விருதுகளையும் சிறப்புகளையும் அளித்து வருகிறது. அந்த வகையில் நடப்பு ஆண்டிற்கான தமிழ்நாடு அரசின் திருவள்ளுவர் திருநாள் விருதுகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அதன்படி 2026ஆம் ஆண்டிற்கான திருவள்ளுவர் விருது முதுமுனைவர் மு.பி. சத்யவேல் முருகனாருக்கு வழங்கப்பட உள்ளது. 2025ஆம் ஆண்டிற்கான தந்தை பெரியார் விருது வழக்கறிஞர் அருள்மொழிக்கும், அண்ணல் அம்பேத்கர் விருது விடுதலை சிறுத்தைகள் கட்சி எம்எல்ஏ சிந்தனை செல்வனுக்கும், பேரறிஞர் அண்ணா விருது அமைச்சர் துரைமுருகனுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பெருந்தலைவர் காமராசர் விருது காங்கிரஸ் கட்சி நிர்வாகி எஸ்.எம். இதயதுல்லா, மகாகவி பாரதியார் விருது கவிஞர், எழுத்தாளர் என பன்முக ஆற்றலை கொண்ட நெல்லை ஜெயந்தா, பாவேந்தர் பாரதிதாசன் விருது கவிஞர் யுகபாரதி, தமிழ்த்தென்றல் திருவிக்கா விருது முன்னாள் தலைமைச் செயலாளர் வே. இறையன்பு ஆகியோருக்கும் வழங்கப்பட இருக்கிறது. இதேபோல் முத்தமிழ் காவலர் கி.ஆ.பி. விஸ்வநாதன் விருது முனைவர் சு. செல்லப்பாவுக்கும், முத்தமிழறிஞர் கலைஞர் விருது விடுதலை விரும்பிக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இருப்பவர்கள்தான் பிரபலமானவர்களுக்குத்தான் பிரபலமானவர்கள், தொடர்ந்து பொது வாழ்க்கையில் இருந்தவர்கள் மற்றவர்களுக்கு தான் பெரிய விருதுகளை அளிப்பார்கள். தமிழக முதல்வர், ஆற்றல்மிகு முதல்வர் தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஒரு கிராமத்துக்காரனை, தென்னகத்தில் இருக்கிற ஒருவனை என்னை அடையாளம் கண்டது எனக்கு பெருங்கொண்ட மகிழ்ச்சியை தருகிறது. விருது பெறும் அனைவருக்கும் தலா 5 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் 1 சவரன் தங்கப் பதக்கத்தை திருவள்ளுவர் திருநாளன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கி கௌரவிக்கிறார். வட இந்தியாவில் வழக்கத்தை விட அதிகமாக குளிர் நிலவுகிறது. பனிப்பொழிவுக்கு புகழ்பெற்ற மலை பிரதேசங்களான ஷிம்லா, முசூரியை விட டெல்லியில் வெப்பநிலை குறைந்ததால் வாகனங்களின் கண்ணாடிகள் மற்றும் புல்வெளிகள் மீது உறைபனி காணப்பட்டது. வடமாநிலங்களில் வழக்கமாக டிசம்பர் மாதம் துவங்கி பிப்ரவரி மாதம் வரை குளிர் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த ஆண்டு வழக்கத்தை விட குளிரின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. ராஜஸ்தான், ஹரியானா மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் வெப்பநிலை உறைநிலை அளவுக்கு குறைந்துள்ளதால் பகல் நேரங்களிலும் மக்கள் வீடுகளுக்குள் முடங்கியுள்ளார்கள். குறிப்பாக டெல்லி, குருகிராமில் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு பிறகு 0.6 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது.
இதற்கு முன்பு 1977 0.6 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவானது. 1966 -0.4 டிகிரி, 1970 0 டிகிரி மற்றும் 1979 0.3 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகின. குருகிராமில் நிலவி வரும் கடும் குளிரால் வாகனங்களின் கண்ணாடிகள் மற்றும் புல்வெளிகள் மீது உறைபனி படலங்கள் காணப்படுகின்றன. இப்பகுதிகளில் வசிக்கும் மக்கள் கடும் குளிரிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள நெருப்பு மூட்டி குளிர் காய்கின்றனர். குருகிராமுக்கு அடுத்தபடியாக பஞ்சாபின் அமிர்தசரஸில் 1.1 டிகிரியும், ராஜஸ்தானின் சுரு மாவட்டத்தில் 1.3 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவானது. டெல்லியில் குறைந்தபட்ச வெப்பநிலை 3.2 டிகிரியாக பதிவானது. இது இயல்பை விட 4.2 டிகிரி குறைவானதாகும். வழக்கமாக பனிப்பிரதேசங்களான ஷிம்லா, முசோரியில் குளிர் வாட்டி வதைக்கும் நிலையில் இந்த ஆண்டு நேர்மாறாக முசோரியில் 7.7 டிகிரி மற்றும் ஷிம்லாவில் 8.8 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகி உள்ளன. இந்த திடீர் காலநிலை மாற்றத்திற்கான காரணம் குறித்து இந்திய வானிலை ஆய்வு மையம் விளக்கம் அளித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேகத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தால் மலைகளை மேகக்கூட்டம் சூழ்ந்து இரவில் வெப்பம் வெளியேறுவது தடைபடுவதால் அங்கு இயல்பை விட சற்று கூடுதலாக வெப்பநிலை பதிவாகியுள்ளது. அதே நேரத்தில் மேகக்கூட்டங்கள் இல்லாத சமவெளி பகுதிகளில் வடமேற்கு திசையில் தொடர்ந்து வீசும் குளிர் காற்றால் வெப்பநிலை வழக்கத்தை விட குறைந்துள்ளதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழ்நாடு அரசு சர்வம் AI நிறுவனத்துடன் 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. இதன் மூலம் 1000 பேருக்கு உயர் தொழில்நுட்ப வேலைவாய்ப்புகளை உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளது. உலகமே ஏஐயை நோக்கி சென்று கொண்டிருக்கும் நேரத்தில் வேலைவாய்ப்புகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில் தமிழ்நாடு அரசு ஒரு புதிய நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. அதன்படி சர்வம் AI நிறுவனத்துடன் 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை தமிழ்நாடு அரசு மேற்கொண்டுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. தமிழ்நாட்டில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை மேம்படுத்தும் நோக்கில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளதாக அமைச்சர் TRV ராஜா தெரிவித்துள்ளார். ஆனால் இது ஒரு சாதாரண ஒரு MOUவாக நீங்கள் இதை பார்த்துடக்கூடாது. இது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனல் மூமெண்ட்டாக பார்க்குறோம். இது தமிழ்நாட்டு வரலாறில் குறிப்பாக தமிழ் AI உருவாக்கக்கூடிய அந்த வளர்ச்சியை முழுமையாக உள்வாங்கி இந்த அரசாங்கம் இந்த பணியில் இறங்கியிருக்கிறது என்று தான் நாம் சொல்ல வேண்டும். இந்திய அளவில் முதல் முறையாக இப்படிப்பட்ட ஒரு முயற்சி சாவரின் AI, அதாவது நம்ம இறையாண்மை, நம்ம டேட்டா நம்மக்கிட்டே இருக்கிற மாதிரி வேறு யார்கிட்டையும் அந்த டேட்டா வெளியில் போகாது. நம்மளோட தமிழ்நாட்டோட டேட்டா தமிழ்நாட்டுக்குள்ளேயே வைத்துக்கொண்டு அதன் மூலம் தமிழ்நாட்டின் அடுத்த கட்ட வளர்ச்சியை திட்டமிடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு முயற்சி. இந்த திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் சுமார் 10,000 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட உள்ளது. இதன் மூலம் 1000 நபர்களுக்கு உயர் தொழில்நுட்பம் சார்ந்த வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட உள்ளன. தமிழ்நாட்டின் தரவுகளை மாநிலத்திலேயே பாதுகாப்பாக வைத்து அடுத்த கட்ட வளர்ச்சியை எட்டுவதே இந்த ஒப்பந்தத்தின் முக்கிய நோக்கமாகும். இத்திட்டத்தின் ஒரு பகுதியாக பிரம்மாண்டமான தரவு மையம் ஒன்று சென்னை IIT அருகே அமைக்கப்பட உள்ளது. ஆட்சியாளர்களால் நம் ஜனநாயக கட்டமைப்பில் விரிசல் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் புனித தாமஸ் பள்ளியின் பொன்விழா கொண்டாட்டத்தில் பங்கேற்க ராகுல் காந்தி தமிழ்நாடு வந்தார். நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்த ராகுலுக்கு செண்டை மேளம் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் தமிழர்களின் பாரம்பரிய கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் விதமாக மாணவர்களுடன் சேர்ந்து பொங்கல் வைத்து மகிழ்ந்தார். தொடர்ந்து தோடர் பழங்குடியின மக்களுடன் இணைந்து நடனமாடினார்.
பின்னர் மேடையில் பேசிய ராகுல் காந்தி இளம் மாணவர்களை அறிவார்ந்த குடிமக்களாக மாற்றுவதே பள்ளிகளின் கடமை என்றார். தொடர்ந்து மாணவர்களுடன் கலந்துரையாடிய அவர் தான் பள்ளிப் பருவத்தில் மிகவும் குறும்புக்கார சிறுவனாக இருந்ததாக கூறினார். கல்வி என்பது செலவு மிகுந்ததாக இருக்கக்கூடாது என்றும் கல்வி வழங்குவதில் அரசின் பங்கு முக்கியமானதாக இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். Is the attack on our democratic foundations. Yes. India is a democratic country, Yes, sir. but today our democratic system is under attack. Democracy is voice. So democracy is the idea that you should have a voice, Yes. I should have a voice, all these people should have a voice, all those children in front of us should have a voice. இறுதியில் இனிய பொங்கல் நல்வாழ்த்துகள் என தமிழில் கூறி வாழ்த்து தெரிவித்தார். Inye Pongal Nalvatikal. தங்கள் பள்ளி நிகழ்ச்சியில் ராகுல் காந்தி கலந்து கொண்டது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்ததாக மாணவர்கள் தெரிவித்தனர். இது எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் நாங்கள் அவர்கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான சான்ஸ் கிடச்சிது. ஸோ நான் அவர் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. அதில் எப்படி நம்ம இப்போ இருக்கிற ஜென்சி ஜென்ரேஷன் அண்ட் யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே நம்ம கவர்மெண்ட் அண்ட் கண்ட்ரியை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். அவர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணார். இந்த நிகழ்வில் நீலகிரி திமுக எம்பி ஆர் ராசா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.